ஏங்க சுடுகாட்டுலாம் பணத்தை புதைச்சிட்டாங்கண்டா, அதில் வந்து எள்ளு பயிரெல்லாம் போட்டு இது பண்ணுவாங்களேங்க, பயறு இதுகள்லாம் போட்டு அப்படியே இது கழிப்பாங்க. எங்கள் அப்பா இறந்ததுக்கு நான் தான் இது கொல்லி வைக்க போயிருந்தேன் பார்த்துக்குங்க. அப்போ தான் அங்கே நடக்கிற சடங்குகள்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. பெண்கள்லாம் பாதியிலே அனுப்பி விட்ருவாங்க. அதனால் அங்கே நடக்கிற சடங்குகள்லாம் எல்லாத்துக்கும் தெரியாது. நான் தலைப்புள்ள பொம்பளை பிள்ளைன்றதுனால என்னை கொல்லி வைக்கிறதுக்காக கூட்டி போயிருந்தாங்க. அங்கே நான் பார்த்தேன். எங்கள் அப்பா வந்து எரிக்கலை, புதைக்க தான் செஞ்சாங்க. புதைச்சாலுமே அந்த கொல்லி குச்சியை கொடுத்து பேக் சைடு திரும்பி அப்படி குத்தி விட சொன்னாங்க. அப்போ என்னென்னமோ கொடுத்தாங்க கையில் வச்சுக்கோங்க. அந்த பயறு இதுகள்லாம் கொடுத்தாங்க. அதை பூரா அங்கே போட்டுட்டு அப்படி அதை கொல்லி இதை சொருகிட்டு அப்படியே திரும்பி பார்க்காம போட்டாங்க. அப்படியே திரும்பி பார்க்காம வந்துட்டேன். அது நடந்துச்சு. என் தங்கச்சி என்ன நினச்சி கேட்டால் எல்லா விஷயத்தையும் நான் சொன்னேன். ஏன்னா எல்லாருமே அங்கே போய் பார்த்தது இல்லைல்ல, அதனால். கொஞ்சம் நாள் கழிச்சோடனே அந்த பயிரெல்லாம் வந்து நல்லா விளைஞ்சிருச்சு பார்த்துக்குங்க. அந்த தட்டாம்பயிரெலாம் வந்து தட்டாஞ்செடிலாம் அழகாக நல்லா விளைஞ்சி ஊரே செழிச்சு. சாமிநாதனோட தலைமாட்டில் நிறையா தட்டாங்காய் காய்ச்சி அப்படி வாட்சி போயிருக்குதா, இப்போ இது அவ்வளோ காய் தொங்குது அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு ஆத்தா போய், பெரிய ஆத்தா, அந்த ஆத்தா போய் அந்த காயெல்லாம் போயிட்டு, சாமிநாதா உன் தலைமாட்டில் இம்புட்டு காய் காய்ச்சிருச்சடா, அம்புட்டு ஒரு நல்ல மனுஷனாக இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டாங்காய் அப்புறம் பிடுங்கி அந்த விதை அந்த இதப்புறம் நெத்தாக ஆயிடுச்சா, அந்த நெத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த நெத்தில் இருக்கிறத பூரா உடச்சி முந்தானியில் கட்டி சொருகிக்கிட்டு அந்த காயை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுச்சுங்க. வீட்டுக்கு வந்தோடனே எல்லாரும், இது ஏது இம்புட்டு தட்டாங்காயை யார் விட்டு வயலில் போய் இப்படி பிடிங்கிருக்க, பார்த்தா சண்டைக்கு வர போகிறாங்க, இம்புட்டு காயை பிடிங்கிறதுக்கு ஒரு கிளடி அப்படின்னு அவங்க அம்மா மக வஞ்சிருக்கு. அதுக்கு ஏண்டி சாமிநாதன் தலைமாட்டில் தான் இம்புட்டு காயும் காய்ச்சி கிடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. உடனே அந்த அவங்க மக பயந்து போய் அடி பாதகத்து சண்டால பையன் மகளே, சுடுகாட்டில் விளைஞ்சது இன்ன வரைக்கும் பயிரை கொண்டு வந்து இங்கே வந்து கொடுத்து அதை வேற அவிச்சு நான் திண்டுட்டேனடி அப்படின்ட்டு மீதி பயிரை கொண்டு போய் அந்த முச்சந்தில் போய் கொட்டிட்டு வந்துட்டாங்களாம். இப்போ நான் எதுக்கு இதை உங்களுக்கு சொல்கிறேன்டா, மூட நம்பிக்கை தான் அதெல்லாம். அதுலேருந்து விளைஞ்ச பயிரை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. சாப்பிட்டோன்னா அவங்க செத்து போயிட்டாங்களா என்ன, அப்படிலாம் கிடையாது. நம்மளுடைய நம்பிக்கை தான் அது. அதனால் எங்கே விளைஞ்சாலும் சரி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் போய் ஏங்க எங்கள் அப்பா தலைமாட்டில் வேறு பயிரை என்கிட்ட கொடுங்க அப்படின்ட்டு ஆம்பளை பேரை வாங்கிட்டு வந்து இது குழம்பு வச்சு நாங்கள் தின்னுட்டோம். என்னங்க நான் சொல்கிறது, அது கொஞ்சம் நஞ்சு பயிர் இல்லைங்க, நல்லா 2-3 ஒடி இருக்குங்க, அம்புட்டு பயிர் விளைஞ்சி வச்சு பார்த்துங்க. பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள்.